Hi everyone, welcome to Vision Online Academy. In this video நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியர் செகண்ட் பேப்பர்ல இருக்கிற அரசு அலுவல் கடிதம் இது எப்படி நாம ப்ராப்பரான ஃபார்மேட்ல எக்ஸாம் எழுத போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேட் தான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அரசு அலுவல் கடிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ அரசு அதிகாரிகளான மாவட்ட ஆட்சியர், நகராட்சி ஆணையர், வட்டாட்சியர், காவல் ஆய்வாளர், கல்வி அலுவலர் போன்றவர்களுக்கு நாம் அதிகாரப்பூர்வமாக எழுதுகிற ஒரு கடிதம் தான் அரசு அலுவல் கடிதம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கடிதத்தை நீங்கள் எழுதுறப்போ ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட் நான் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு நம்ம ப்ராப்பரான அவுட்புட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நான் என்ன எப்படி எழுதணும்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு நான். ஸோ இந்த கடிதத்தை நீங்கள் எழுதுறப்போ ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட்டை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஹெட்டிங் நடுவில் அரசு அலுவல் கடிதம் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது அனுப்புனர் எழுதணும். ஓகேங்களா? இடது பக்கத்தில் அனுப்புனர் என்று எழுதி கடிதம் எழுதுறோட பெயர் இல்லைன்னா முகவரி அதை அப்படியே எழுதணும் நம்ம. சரிங்களா? ஸோ அது கீழே கம்பல்சரி என்ன பண்ணணும், டேட் எழுதி ஆகணும். டேட்டு குழப்பமாக இருக்குது. என்ன அப்படின்னா ஸோ 10 days பிஃபோர் எழுதுறதா இல்லை கரண்ட் எழுதுறதா அப்படின்னு டவுட் வரும். அரசு அலுவல் கடிதமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கான்செப்ட் உங்களுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அனுமதி கேட்கும் கடிதமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிகழ்ச்சிக்கு 5 to 10 days பிஃபோராக நீங்கள் என்ன பண்ணலாம், தேதியை மென்ஷன் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகேங்களா? செகண்ட் ஒன் பாருங்கள், புகார் அல்லது கோரிக்கை மனுவாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது கேள்வியிலே தேதியும் கொடுக்கல அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரண்ட் டேட்டே போட்டுக்கலாம். அதாவது மொத்தம் 2 டாபிக் நமக்கு இருக்குது, 2 கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா அனுமதி கேட்குற கடிதமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 5 to 10 days பிஃபோர் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? புகார் அல்லது கோரிக்கை மனுவாக இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் டேட் போட்டுக்கோங்க. இல்லை அவங்க டேட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டேட் போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த கான்செப்ட் டேட்டில் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெறுநர். ஸோ பெறுநரில் பார்த்தீங்கன்னா ஸோ பெறுநர்னு எழுதிட்டு நம்ம எந்த அரசு அலுவலகம் நம்ம எழுதுகிறோமோ அவருடைய பதவி, அலுவலகம் மற்றும் முகவரியை ப்ராப்பர் எழுதிடுறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நகராட்சி ஆணையர், மறைமலை நகர் நகராட்சி, மறைமலை நகர். இதோட அவுட்புட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து நமக்கு வாழ்த்து. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பிற்குரிய ஐயா எழுதலாம், அல்லது மதிப்பிற்குரிய அம்மையர் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்து பொருள் கம்பல்சரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கடிதம் எதற்காக எழுதப்படுகிறது என்பதை பற்றி ஒரு வரியில் தெளிவாக நீங்கள் எழுதணும். பார்வை பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் எழுதுங்க, இல்லாட்டி விட்டுருங்க மோஸ்ட்லி. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு கடிதத்தோட உட்பகுதி, பாடி ஆஃப் லெட்டர்னு சொல்லுவாங்க. இது மொத்தம் 3 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படிங்கிறத விளக்கிடுங்க. ரெண்டாவது பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையால் மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறத எழுதிடணும். தேர்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அதை பற்றி எழுதிருங்க. இந்த மாதிரி 3 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தா நன்றி, அதுக்கு கீழே உங்களுக்கு தங்கள் உண்மைகளோன்னு எழுதிட்டு உங்களோட சைனு மற்றும் டேட்டு நேம் எழுதிடணும் நீங்கள். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு ப்ராப்பர் ஃபார்மேட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது தலைப்பு, அப்புறம் அனுப்புனர், தேதி, பெறுநர், வாழ்த்து, பொருள், பார்வை தேவைப்பட்டால் எழுதுங்க. அப்புறம் பாடி ஆஃப் லெட்ரு, அப்புறம் நன்றி, உண்மை உள்ள கையொப்பம், பெயர். ஸோ இதுதான் ஃபார்மேட் உங்களுக்கு. சரிங்களா? இந்த ஃபார்மேட் நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணிட்டீங்க, மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கலெக்டரு, கமிஷனரு, தாசில்தாரு, விஏஓ, போலீஸ் இன்ஸ்பெக்டர் போன்ற எந்த அரசு அலுவலருக்குமே கடிதம் எதுவும் சொன்னாலுமே நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், எழுதிடலாம். இப்போ நம்ம ஃபார்மேட்டுக்குள்ளே போகலாங்களா? இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா February 2021 கேட்ட கொஷின். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் அது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா மறைமலை நகர் நகராட்சியால் சேகரிக்கப்படும் குப்பைகள் அங்குள்ள தனியார் தொழிற்சாலை அருகே கொட்டி வைக்கப்படுகின்றன. எரியூட்டப்படுவதால் அருகில் உள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரியவர்களுக்கு, சுற்றி குடியிருந்து வரும் மக்களுக்கும் எரிச்சல், சுவாச கோளாறு உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதற்கு நிரந்தர தீர்வு காண மறைமலை நகர் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நகராட்சி ஆணையருக்கு நலச்சங்கத்தின் சார்பாக கடிதம் வரைக. ஓகேங்களா? என்ன இஷ்யூன்னு புரிஞ்சவங்களுக்கு ஸோ குப்பைகள், அதாவது அந்த எந்த ஊர், மறைமலை நகராட்சி அப்படின்னு என்னது, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? யாருக்கு லேட்டாக சொல்லிக்கிறாங்க, நகராட்சி ஆணையருக்கு. ஸோ பெறுநர் நமக்கு யார், நகராட்சி ஆணையர். என்ன அனுப்புனர் யார்,
நலச்சங்கம் அப்படின்னு அவங்க தான் யார் அனுப்புனராக வருவாங்க. அனுப்புனர் பார்த்தா நேம் கொடுப்பாங்க. நேம் கொடுக்கல அப்படின்னு இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்காக போட்டுருவாங்க. சரிங்களா? நலச்சங்கம்னா என்னது? அது வந்து அனுப்புனர். ஸோ அவங்க அங்கே தான் இருப்பாங்க. ஸோ நமக்கு என்னது? அனுப்புனர் கண்டுபிடிச்சாச்சு, பெறுநர் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பொருள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே நாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நாம் ஃபார்மேட் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புனர், இதில் செயலாளர் அப்படிங்கிறது நானே ஆட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா இங்கே காமனாக வந்து பார்த்திங்கன்னா நலச்சங்கத்தின் சார்பாக அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ நாம் இங்கே வந்து செயலாளர், தலைவர் அந்த மாதிரி நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். அனுப்புனர் யார்? செயலாளர், மறைமலை நகர் நலச்சங்கம். ஏன்னா அவனே கொடுத்துட்டான். ஸோ நலச்சங்கத்தின் சார்பாகன்னு கொடுத்துட்டான். ஸோ நாம் என்ன பண்ணிட்டோம் போட்டு அட்ரஸ் வந்து பார்த்தா அட்ரஸ் அவங்க கொடுத்தாங்கன்னா ஓகே, கொடுக்காட்டி அப்படின்னா நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் வச்சு ஒரு ஸ்ட்ரீட் நேம் வச்சு அட்ரஸ் போட்டுக்கோங்க. டேட்டு செகண்ட் என்ன பார்த்தோம், நம்ம டேட்டு பார்த்தங்களா? ஸோ இதில் பாருங்கள் தேர்டு டேட்டு நமக்கு. சரிங்களா? ஃபஸ்ட் நமக்கு என்ன போட்டிருக்கிறோம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து காமனாக அரசு அலுவல் கடிதம். செகண்ட் ஒன் நமக்கு என்ன போட்டிருக்கிறோம்? அனுப்புனர் போட்டோம். தேர்ட் நம்ம என்ன போடுறோம்? டேட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே டேட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம டேட் நான் என்ன சொல்லிக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஒரு பர்மிஷன் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா 5 to 10 days பிஃபோராக இருக்கும்னு, ஒரு புகார் கொடுக்குறதா இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் டேட்டை போட்டுக்கோங்க. சரிங்களா? இது என்ன கான்செப்ட்? இது புகார் பண்ணுறது. அப்போ நான் என்ன பண்ணிட்டு இந்த இடத்துல கரண்ட் டேட்டை மென்ஷன் பண்ணிட்டேன் நான். சரிங்களா? ஸோ அடுத்து ஃபோர்த்து நமக்கு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? பெறுநர். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், பெறுநர் வந்து யார் நமக்கு பெறுநராக இங்கே இருக்காங்க? நகராட்சி ஆணையருக்கு. ஸோ அவருக்கு தான் நம்ம லெட்டர் அனுப்ப போகிறோம். ஸோ அங்கே என்ன பண்ணணும், நம்ம இங்கே கரெக்டாக ஆட் பண்ணி நகராட்சி ஆணையர்னு போட்டு மறைமலை நகர் நகராட்சி மறைமலை நகர் இது நம்ம போட்டோங்களா? அடுத்து என்னது? 5th பாயிண்ட்டு வாழ்த்து போடுறோம் நம்ம. அங்கே வந்து மதிப்பிற்குரிய ஐயா இல்லாட்டி அமையர்னு போட்டுக்கிறோம். ஸோ இங்கே என்ன பாயிண்டோ மதிப்பிற்குரிய ஐயா. ஸோ நகராட்சி ஆணையர், ஸோ ஐயான்னு மென்ஷன் பண்ணிட்டு நான். அதுக்கடுத்து நம்ம என்ன போட்டிருக்கிறோம்? பொருள். ஸோ பொருள் பார்த்திங்கன்னா என்ன கீ பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ மறைமலை நகர் பகுதியில் குப்பைகளை முறையாக அகற்றி நிரந்தர தீர்வு காண வேண்டும். ஸோ இங்கே கான்செப்டே உங்களுக்கு என்னது? குப்பை நிறைய கொட்டி வைக்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் கான்செப்டே உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதை பற்றி உங்களுக்கு என்னது? ஒரு புகார் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், மறைமலை நகர் பகுதியில் குப்பைகளை முறையாக அகற்றி நிரந்தர தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்க கோருதல். இதுதான் பொருள். ஸோ பார்வை வந்து தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. அதுக்கடுத்து பாடி ஆஃப் லெட்டர். நான் என்ன சொல்லிக்கிறேன்? 3 பார்ட்டாக இதில் பிரிக்க சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இதில் ஃபஸ்ட்டு பார்ட் நமக்கு என்ன போட்டிருக்கிறோம்? என்ன பிரச்சனை என்பதை எழுதவும் நீங்கள். ஓகேங்களா? இதில் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள். இந்த இடத்துல மறைமலை நகர் நகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் தனியார் தொழிற்சாலைக்கு அருகில் கொட்டப்பட்டு எரிக்கப்படுகின்றன. இதனால் கடும் புகை மற்றும் துர்நாற்றம் பரவி சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. கொஷின் நமக்கு இதுதான். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு 3 லைன் மேக் பண்ணுறோம். ஸோ குப்பையை கொட்டி எரிக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் ஏற்படுதுங்களா? இது நமக்கு என்னது? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பிரச்சனை. செகண்டு பாருங்கள், அந்த பிரச்சனையால் மக்களுக்கு என்ன பாதிப்பு. இது செகண்டு பாயிண்ட்டுங்களா? இங்கே என்ன எழுதவும் நம்ம? ஸோ செகண்டு பாயிண்ட் பாருங்கள், இதன் காரணமாக அருகில் உள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள், பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் முதியவர்கள் இருமல், சுவாச கோளாறு உள்ளிட்ட பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் பாதிக்கப்படுகின்றன. ஓகேங்களா? ஸோ அதே தான். ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு எரிச்சல், சுவாச கோளாறு. இது நான் என்ன பாயிண்ட்டை கொஞ்சம் எல்லா பாயிண்ட்டும் எழுதிட்டு நான். ஸோ ஒரு 2 லைன் 3 லைன் எழுதிட்டு நான். சரிங்களா? ஸோ லாஸ்ட் நமக்கு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? அரசு அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை நம்ம 3rd பாயிண்ட் எழுதலாங்களா? அது என்ன போடலாம்? எனவே குப்பைகளை குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் கொட்டுவதையும் எரிப்பதையும் உடனடியாக தடுத்து அவற்றை அறிவியல் முறையில் அகற்றி இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண தாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மறைமலை நகர் நலச்சங்கத்தின் சார்பாக தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிக்வஸ்ட்டாக கேளுங்க. சரிங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுக்கு நிரந்தர தீர்வுக்கான மறைமலை நகர் நகராட்சி வந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறதே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் எலாபரேட்டாக இந்த குப்பை இங்கே எரிக்கிறதெல்லாம் தடுத்துட்டு நீங்கள் ப்ராப்பராக சொல்யூஷன் வந்து இதுக்கு நீங்கள் அறிவியல் பூர்வமாக கொடுங்க அப்படின்னு ஒரு 2 to 3 லைன் நான் என்ன பண்ணிட்டேன் எழுதுகிற மாதிரி கொடுத்துட்டு எண்டிங்கில் பார்த்தா மறக்காமல் இதை ஆட் பண்ணுங்கள். பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண தாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறுன்னு எழுதிட்டு யார் அதாவது அனுப்புனர் யாரோ அவங்கள வச்சு நீங்கள் அதாவது லெட்டரை நீங்கள் முடிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 3 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்தா என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஒன்று. செகண்டு அந்த ப்ராப்ளம்னால என்ன மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. செகண்ட் இதை எழுதோன்னு. தேர்டு அதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அதை பற்றி எழுதணும் நாம். சரிங்களா? மொத்தம் 3 பாயிண்ட் நமக்கு. ஸோ கடைசியாக பாருங்கள், இறுதியாக
நன்றி அதற்கு கீழே தங்கள் உண்மை உள்ள. ஸோ அதே இதை உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ கடைசியில் பாருங்கள் நன்றி தங்கள் உண்மை உள்ளன்னு போட்டு கையொப்பம். இங்கே அந்த குமார் செயலாளர் வந்து நீங்கள் நேம் எந்த நேமாக மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த நேம் கொடுத்தானா நேம் எடுத்துக்கோங்க. நேம் கொடுக்கலாப்பி நீங்களும் ஒரு நேம் ஆட் பண்ணிக்கோங்க. செயலாளர் மறைமலை நகர் நலச்சங்கம். அவ்வளோதான். கடைசி ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க இங்கே. சரிங்களா? ஸோ முடிஞ்சு உங்களுக்கு அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு ஃப்ரம் எழுதிக்கோங்க, அப்புறம் டூ எழுதிக்கோன்னு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ரம் எழுதோன்னு, அப்புறம் டேட்டு மறக்க மென்ஷன் பண்ணுங்கள், அப்புறம் டூ எழுதோன்னு, அப்புறம் வாழ்த்து பொருள் எழுதிட்டு கடிதம் 3 பாட்டாக பிரிச்சுக்கோங்க. கடைசியாக நன்றி தங்கள் உண்மை உள்ள சிக்னேச்சரு நேமு. அவ்வளோதான். ஸோ டோட்டலாக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு இருக்குது. கொஷின் இதுதான். கொஷின் பார்த்தா ஒரு 7 to 8 லைன் தான் உங்களுக்கு இருக்குது. பட் நம்ம ஒரு 2-2.5 பேஜ் பக்கம் நம்ம எலாபரேட்டாக எழுதோன்னு. நம்ம எக்ஸாம் எத்தனை மார்க் கொடுத்துருக்காங்க? 10 மார்க் கொடுத்துருக்காங்க இது. சரிங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெட்டர் உங்களுக்கு இது. ஸோ நல்லா ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. நீங்கள் உள்ள இதெல்லாம் வந்து கதையடிச்சுக்கோங்க. பட் ஆனால் என்ன பண்ணணும், நீங்கள் ப்ராப்பர் ஃபார்மேட் இருக்கணும். எல்லாமே என்ன உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தான் உங்களுக்கு இருக்கணும். சரிங்களா? ரைட் சைட்லாம் போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ப்ராப்பரான ஃபார்மேட் தான் இருக்கணும். ஸோ ஃபார்மேட்டு தான் மார்க்கு. அதுக்கப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கணும். இந்த காமன் ஹெட்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அனுப்புனர் பெறுநர் எல்லாமே இதெல்லாம் நீங்கள் பிளாக்கில் எழுதிக்கோங்க. உள்ள கண்டென்ட்டாக என்ன பண்ணுறோம், நம்ம ப்ளூவில் எழுதிக்கணும். ப்ளூ டு பிளாக். இதை தவிர எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வயலட்டு அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஹெட்டிங்க்கு பிளாக் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உள்ள கண்டென்ட்டுக்கு ப்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதோட நமக்கு அரசு அலுவல் கடிதம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கொஷின் டவுட்ஸ் இருந்துச்சு அப்போ நீங்கள் கமெண்ட்ஸோ வாட்ஸ்அப்போ பண்ணுங்கள் எனக்கு. இந்த கொஷினோட இந்த பிடிஎஃப் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அலுவல் கடிதம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அது தெரிஞ்ச ஈஸி உங்களுக்கு. என்ன அப்படின்னா இன்னொரு டைம் இப்போ படித்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அரசு அதிகாரிகளான மாவட்ட ஆட்சியர், நகராட்சி ஆணையர், வட்டாட்சியர், காவல் ஆய்வாளர், கல்வி அலுவலர் போன்றவர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக எழுதுகிற கடிதம் தான் அரசு அலுவல் கடிதம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பெரிய ஆளுக்கு நாம் வந்து லெட்டர் எழுதுகிறோம், அந்த மாதிரி தான் அலுவல் கடிதம் சொல்லுவாங்க. ஸோ ஈஸி தான். கொஷின் பார்த்தாலே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அனுப்புனர் பெறுநர்லாம் ப்ராப்பராக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அனுப்புனர் பெறுநர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊர் பேர் கொடுத்துருப்பா, அந்த ஊர் பேர் கரெக்டாக எழுதணும். நீங்கள் இங்கே மறைமலை நகர்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே மறைமலை நகர் தான் நீங்கள் போடணும், வேறெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பெறுநர் இங்கே யார் கொடுத்துருக்காங்க, நகராட்சி ஆணையராக, அவரை கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஹிண்ட்டு நீங்கள் எதை கரெக்டாக எடுக்கணும். உள்ள மற்ற கண்டென்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஓரளவுக்கு உள்ள கதையை அடிச்சுக்கலாம். பட் ஃப்ரம் டு என்ன பண்ணணும், நம்ம ப்ராப்பராக கரெக்டாக எழுதணும். ஓகேங்களா? அதே மாதிரி என்ன இஷ்யூ போகுது. ஸோ பர்மிஷன் கேட்குறாங்களா இல்லை புகார் கொடுக்குறாங்களா, 2 டைப்பாக இருக்குது. ஸோ நம்ம புகார் கொடுத்தாங்கன்னா புகார் கொடுத்துருக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். பர்மிஷனுக்குமே எழுதணும் நம்ம. சரிங்களா? ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்க என்னது, புகார் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நகராட்சி ஆணையருக்கு வந்து. ஸோ அதனால் புகாருக்கு ஏற்ற மாதிரி எழுதிட்டு நான். சரிங்களா? ஸோ அதே தான் பொருள் வந்து ப்ராப்பராக எழுதிட்டு கடிதம் 3 பேராக பிரிச்சுட்டு நன்றி தங்கள் உண்மை உள்ள கையொப்பம். ஸோ அந்த ஃப்ரம் டு எல்லாம் ப்ராப்பராக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதோ நமக்கு என்னது அரசு அலுவல் கடிதம் முடிஞ்சிச்சு. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.